சமணர்களின் மீது சீறி விழுந்த அரசன் மகானை வேண்டிக் கொண்டான். மகானும் கருணை கூர்ந்து இடது பாகத்தையும் குணப்படுத்திவிட்டார். சமணர்கள் இத்துடன் நின்று விடவில்லை. வேறு வழியில் வாதத்திற்கு அனுமதி கோரினர். மகானும் அனுமதி அளித்தார். அதன் பிரகாரம் இருவரும் தத்தமருடைய சமயக் கொள்கையை ஓலையில் எழுதி வைகை நதியில் விட்டு எதிர்த்து போகும்படி வேண்டினர். சமணர்களின் ஓலை ஆற்றோடு அடித்துச் செல்லப்பட்டது. அவதார மகானின் ஓலையோ அவருடைய உத்தரவின்படி எதிர் நீச்சலை ஏற்று திருவேடகத்தில் கரையை அடைந்தது. இந்த அதிசயத்தை பல்லக்கிலிருந்து எட்டி பார்த்து கொண்டே சென்ற கூன் பாண்டியனின் கூனலை தான் இருக்குமிடத்திலிருந்தே நிமிர்த்தி அருளினார் சம்பந்தர். நிற்க இந்த ஓலை சோதனைக்கு விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனையின் பிரகாரம் சமண பிக்ஷுக்கள் கழுவிலேற்றப்பட்டனர். தவிர தனது நாட்டிலிருந்து சமண மதத்தை அழித்தொழிக்க ஆக்ஞையிட்டான் மன்னன். கடைசியாக மகானின் பாதங்களில் விழுந்த மன்னன் தன்னை மன்னித்து விடும்படியாக பிரார்த்தித்து கொண்டான். முடிவாக மூவரும் நகர எல்லை வாரையில் மகானை வழி அனுப்பி வைத்துவிட்டு அரண்மனை திரும்பினர். அரசி பாண்டியமாதேவியும் அமைச்சர் குலச்சிறையாரும் 63 இருவர் ஆவார்கள். சம்பந்தர் தென் திசையில் உள்ள க்ஷேத்திரங்களை தரிசித்துவிட்டு சோழ நாட்டை அடைந்தார். பட்டினத்தடிகள். பட்டினத்தாரின் உற்ற பெயரை நம்மால் அறிய முடியவில்லை. வெண்காட்டார் என்று அழைக்கப்பட்டு வந்த இவர் தனது பெற்றோர்களுடன் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தார். வாணிபத்தை பெருக்க வேண்டியதன் பொருட்டு தனது வாலிபத்திலேயே அருகிலுள்ள காவேரிப்பட்டினத்தில் குடியேறினார். அயல் நாடுகளின் வியாபாரத்தினால் பெரும் லாபத்தை அடைந்த இவர் தர்ம பணிகளையும் தெய்வ சேவைகளையும் குறைவாக புரியவில்லை. இதன் மூலம் பெரும் புகழை பெற்று வந்தார். எனினும் புத்திரபாக்கியம் இல்லாததினால் மனக்குறையில் ஆழ்ந்திருந்தார். ஸ்வேதாரண்ய சுவாமியினிடத்தில் இவருக்கு அபார பக்தி உண்டு. அவ்வப்போது திருவெண்காட்டை அடைந்து கோவிலில் தங்கி தரிசித்து வரும் வழக்கத்தையும் ஏற்று வந்தார். பகவானும் இவருடைய கனவில் தோன்றி க்ஷேத்திர யாத்திரையை மேற்கொள்ள உத்தரவிட்டார். ஸ்தலங்களை தரிசித்து கொண்டே வந்த இவர் திருவிடைமருதூரில் தங்கிய பொழுது மகாலிங்கம் இவருடைய கனவில் தோன்றி, மருத மரத்தடியில் யாம் ஒரு குழந்தையை வழங்கி இருக்கின்றோம். அந்த குழந்தையின் எடைக்குற்ற தங்கத்தை சிவாச்சாரியாரிடம் அளித்துவிட்டு குழந்தையை பெற்றுக்கொள்வாயாக என்று அருளிவிட்டு தங்கத்தை ஏற்றுக்கொள்ள குருக்களுக்கும் ஆக்ஞையிட்டு விட்டார். தங்கத்தை பெற்றுக்கொண்ட குருக்கள் அதை லிங்கத்திற்கான 5 தலை நாகாபரணத்திற்கு பயன்படுத்தி கொண்டார். குழந்தையை பெற்றுக்கொண்ட தம்பதிகள் தெய்வ கைங்கரியங்கள் அணையும் அன்னதானத்தையும் பணிந்துவிட்டு காவேரிப்பட்டினத்தை அடைந்தனர். மருதவாணன் என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தது. கடல் கடந்து நடத்தப்படும் வியாபாரத்தில் தேர்ச்சியை அளிப்பதற்கு 12 வயதுடைய மருதவாணனை அனுப்பி வைக்க தந்தையார் மனம் கொண்டார். எனவே தனது சிப்பந்திகளுடன் தனையனும் அயல்நாட்டுக்கரையை அடைந்தான். ஏனைய வணிகர்களும் தங்களுடைய பொருள்களை விற்று விலை மதிப்புள்ளவைகளும் பயனுள்ளவைகளுமான பல பொருள்களை வாங்கினார்கள். இதே விதமாக பையனை அழைத்து வந்தவர்களும் வாங்க முயன்ற பொழுது பையன் அவர்களை தடுத்ததுடன் தன்னுடைய சொத்துக்கு தானே எஜமானன் என்றும் எனவே தன் இஷ்டப்படி வாங்கப் போவதாகவும் கண்டிப்பாக கூறிவிட்டான். இதையடுத்து தனது பந்திகளால் விறக்கப்பட்ட பொருள்களின் மதிப்பிற்கு விரலிகளை வாங்க உத்தரவிட்டான் விராட்டிகள். மேலும் தன்னிடமிருந்த பொற்காசுகளுக்கும் கிடைத்த வரையில் விரலிகளை வாங்க உத்தரவிட்டான். எனவே பல உள்நாட்டு கிராமங்களுக்கு சென்று விராலிகளை சேகரிக்கும் பிரயாசையை சிப்பந்திகள் ஏற்றார்கள். இவர்கள் விராலிகளில் முனைந்து கொண்டு இருந்தபொழுது சோழ நாட்டுக்கு கப்பல் திரும்பிவிட்டது. திரும்பி வந்த கப்பலில் தனையனை காணாதைக் கண்ட தந்தை செஞ்சலத்தை கொண்டார். கப்பலில் திரும்பிய வியாபாரிகளை அணுகி விசாரித்தார். அவருடைய புதல்வன் விரலிகள் வாங்குவதில் முனைந்து கொண்டிருப்பதாகவும் அடுத்த கப்பலில் வருவான் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் செஞ்சலத்தை ஏற்றார் தந்தை. அயல்நாடுகளில் விரலிகள் ஏது என்று சந்தேகம் கொள்கிறீர்களா? ஆதி காலத்திலிருந்து நமது உலகம் பூராவும் ஓர் பொது கலாச்சாரத்தை ஏற்று வந்தது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு காலத்தில் அந்த கலாச்சார முறைகளை இழக்க ஆரம்பித்தன. வீடுகளை மொழுகுவதற்கு மாட்டுச்சாணம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. விரைகளிலிருந்து கிளம்பும் புகையானது கண்களின் நரம்புகளை பலப்படுத்தக்கூடியதாகும். நமது பிரச்சனையில் இருக்கும் அக்காலத்தில் கிழக்கிந்திய தீவுகளும் மற்றும் சில நாடுகளும் நமது கலாச்சாரத்தை பெரும்பாலும் கடைபிடித்து வந்தன. பையனின் பக்கம் திரும்புவோம். சேமிக்கப்பட்ட விரலிகளை துறைமுகத்தில் குவித்து வைத்த சிப்பந்திகளும் பையனும் அடுத்த கப்பலுக்கு காத்து நின்றனர். இவர்களைப் போலவே மற்ற வணிகர்களும் சிறந்த பண்டங்கள் பொருள்கள் முதலியவைகளுடன் புறப்படுவதற்கு ஆயத்தம் கொண்டனர். கப்பலும் துறைமுகத்தை வந்தடைந்தது. விரலிகள் ஏற்றுமதியாவதை கண்ணுற்ற மற்றைய வணிகர்கள் அதனுடைய காரணத்தை விசாரித்தறிய தொடங்கினர். பையனின் விசித்திரமான வியாபாரத்தை சிப்பந்திகளின் மூலம் அறிந்த அவர்கள் பையன் ஓர் தினுசு போலும் என்று ஏளனமாக பரிமாறிக்கொண்டனர். பிள்ளையின் விபரீதமான போக்கை நினைத்து சிப்பந்திகளோ அப்பனுக்கு ஜவாப் கூறும் கவலையில் ஆழ்ந்தனர். கப்பல் தாய் நாட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது மழையுடன் கூடிய காற்று அடிக்க ஆரம்பித்து விட்டது.
எதிர்ப்பட்ட ஓர் தீவுக்கு கப்பலை செலுத்தினான் கப்பலோட்டி. மக்கள் கப்பலை விட்டு தீவை அடைக்கலமாக கொண்டனர். மழை தணிந்தது. ஆனாலும் காற்றும் குளிரும் ஒன்றுக்கொன்று போட்டியில் இறங்கின. பையன் சாதாரண பையனா? தெய்வாம்சத்தில் வந்தவன் அல்லவா? அவன் பிரளயத்தை கூட தோற்ற வைத்து விடுவான். நிற்க குளிரினால் விரைக்க ஆரம்பித்த மக்கள் விரலிகளை வாங்குவதற்கு பையனை அணுகினர். விராட்டி ஒன்றுக்கு பன்மடங்கு விலை கூறினான் பையன். உயிரை காப்பாற்றிக் கொள்ள தத்தமருடைய பெரும்பாலான பொருள்களை இழந்தார்கள் வியாபாரிகள். விரலிகள் காலியாயின. குளிரும் தணிந்து விட்டது. கப்பலும் பட்டினத்தை அடைந்து விட்டது. சம்பவத்தை அறிந்த தந்தையார் ஒரு விதத்தில் கவலையும் மற்றொரு விதத்தில் திருப்தியையும் கொண்டார். கொள்ளை லாபத்தில் தனது தந்தை திருப்தி அடைந்ததைக் கண்ட தனையன், நாம் இவ்வுலகை விட்டு பிரியும் போது துவாரமற்ற ஊசியும் நம்முடன் வராது என்பதை தந்தைக்கு எச்சரித்துவிட்டு வீட்டு வாயிலை கடந்தான். ஒரு கணம் ஏதோ யோசித்த தகப்பனார் பின்தொடர்ந்தார். அவ்வளவுதான். தன் எதிரிலேயே தனது தனையன் மறைந்ததை கண்ணுற்ற வெண்காட்டார் அப்படியே ஸ்தம்பித்து போனார். வியாபாரத்தின் மூலம் செல்வத்தை திரட்டி வந்த பட்டினத்தாரின் வாழ்க்கை திருப்பம் அலாதியானதாகும். பகவானே தன்னை அடைந்து எச்சரிக்கும் பாக்கியத்தை அவர் பெற்றார். பகவானின் அனுகிரகத்தினால் சித்தம் மலர்ந்தது. முந்திய பிறவியிலும் தெய்வ சாதுவாக இயங்கின பட்டினத்தார் இப்பிறவியிலும் தெய்வ சாதுவாக மாறினார். தெய்வ வழிபாட்டைத் தவிர மற்றவைகள் அனைத்தும் பயனற்றவை என்பதை உணர்ந்தார். உற்றாரிடத்தில் சொல்லிக் கொள்ளாமலேயே வீட்டை விட்டு வெளியேறினார். ஊர் ஊராக போய்கொண்டே இருந்தார். பிக்ஷை எடுத்து பசியாறினார். பொதுவாக உயர்ந்த நிலையை அடையும் தருவாயில் இருப்பவர்கள் தங்களுடைய சுற்றத்தாராலேயே இகழப்படும் சூழ்நிலைக்கு இலக்காகுவதுண்டு. இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தை பட்டினத்தாரும் அடையாமல் இல்லை. தன்னுடைய தம்பி பரதேசியைப் போல் தெரிந்து கொண்டிருப்பதை கேள்வியுற்ற தமக்கையார் தனது அந்தஸ்துக்கு இழுக்கு நேர்ந்துவிட்டதாக கருதினாள். இதற்கேற்ப தம்பியும் தமக்கையின் ஊரை கடக்க நேரிட்டுவிட்டது. இதை அறிந்த தமக்கையார் விஷம் கலந்த அப்பத்தை வார்த்து வைத்தாள். கையை ஏந்தி கொண்டே தெருவை கடந்து வந்த தம்பியை அன்புடன் கூவினாள் தமக்கை. பிக்ஷை எடுக்கும் கோலத்திலும் தன்னுடைய தமக்கையின் அழைப்பால் மனமாற்றத்தை கொள்ளாத தம்பி அவளுடைய வீட்டு வாயிலில் போய் நின்றார். விஷம் கலந்த அப்பத்தை விகல்பத்துடன் ஈன்றாள் மாது. கையிலேந்திய அப்பத்தில் விஷத்தை கண்டு கொண்டார் பட்டினத்தார். அதாவது தெய்வம் விஷம் என்ற பதத்தை அப்பத்தில் காண்பித்து விட்டது. எனவே பட்டினத்தார் தமக்கைக்கு தகுந்த பாடம் கற்பிக்க மனம் கொண்டு விட்டார். எனவே தனது தமக்கையை பார்த்து தன் அப்பம் தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும் என்று கூறி அப்பத்தை தமக்கையின் வீட்டின் ஓட்டின் மேல் வீசி எறிந்தார். அதாவது தன்னுடைய கையால் வார்க்கப்படும் அப்பமாயிருந்தாலும் கூட அடுப்பில் இருக்கும்போது அது எப்படி தன்னுடைய விரலையும் சுட்டுவிடக்கூடியதோ அதே விதமாக எந்த வீட்டில் வார்க்கப்பட்டதோ அதே வீட்டின் ஓட்டையும் இந்த அப்பம் சுடட்டும் என்ற கட்டளையுடன் வீசி எறிந்ததாக கொள்ள வேண்டும். தமக்கையின் வீடு மட்டும் பற்றி எறிந்தது. பிறகு பட்டினத்தார் திருவெண்காட்டை அடைந்து சில நாட்கள் வரையில் அவ்விடம் தங்கி ஸ்வேதாரண்ய சுவாமியை தரிசித்து வந்தார். பிறகு திருவிடைமருதூரை அடைந்து தன்னுடைய க்ஷேத்திர யாத்திரையை துவக்கலானார். தமிழ்நாட்டில் உள்ள பல க்ஷேத்திரங்களை தரிசனம் செய்து வந்தார். வைராக்கியத்தை ஏற்ற கௌதமர் அரசகுமாரனாக பிறந்த காரணத்தினால் தன்னுடைய வாழ்நாளிலேயே கீர்த்தியை அடைந்ததைப் போல உலகை துறந்த மாஜி குபேரனுடைய கீர்த்தியும் அவருடைய வாழ்நாளிலேயே தமிழ்நாடெங்கும் ஓரளவு பரவலாயிற்று. ஒரு சமயம் இவர் திருவண்ணாமலையில் தங்கி தரிசித்து வந்தபொழுது ரதியைப் போலுள்ள ஓர் தேவதாசி பெண்ணை காணவே அவளுடைய அழகை ரசித்து வர்ணிக்கத் தொடங்கிவிட்டார். எனவே இவருக்கு இந்திரியம் வெளியாகிவிட்டது. அதை ஓர் இலையில் ஏந்தி பக்கத்தில் இருந்த ஓர் மேடையில் வைத்துவிட்டார். இவருடைய தோற்றத்தைக் கண்டு பயந்து போன அந்த பெண்ணும் சற்று திகைத்தவளாய் தனது தாயாரிடம் ஓடிப்போய் நிகழ்ந்ததை உரைத்தாள். தாயாரோ அவர் இன்னார் என்பதை ஊகித்தறிந்து தனது பெண்ணுடன் அவரை அணுகி நமஸ்கரித்ததுடன் தனது பெண்ணை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டினார். பட்டினத்தாரோ உனது பெண்ணை தேடியவன் அதோ இருக்கிறான் என்று மேடையிலிருந்த இலையை சுற்றி காட்டிவிட்டு அவ்விடமிருந்து அகன்றார். தாயாரும் அந்த இந்திரியத்தை தனது பெண்ணை அருந்தச் செய்தாள். இந்த பெண்ணுக்கு புதல்வனாக பிறந்தவர் அருணகிரிநாதர் ஆவர். 14ஆம் நூற்றாண்டு. ஓர் சமயம் ஓர் பிள்ளையார் கோவிலில் இவர் தியானத்தில் அமர்ந்து வந்தபோது பொருள்களை களவாடி வந்த ஓர் கள்வன் தன்னை விரட்டி வந்தவர்களுக்கு பயந்து அப்பொருள்களை அந்த பிள்ளையார் கோவிலில் போட்டுவிட்டு மறைந்து விட்டான். இதையடுத்து விரட்டி வந்தவர்கள் களவு பொருள்களை பிள்ளையார் கோவிலில் காணவே பட்டினத்தடிகளை கள்வன் என்று நினைத்து அரசனின் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். மரண தண்டனை விதிக்கப்பட்ட தெய்வசாது கழுமரத்தில் ஏற்றப்பட்டார். ஆனால் கழுமரம் தானாகவே தீப்பற்றி எரிந்தது. மகான் கழுமரத்திலிருந்து அற்புதத்துடன் காப்பாற்றப்பட்டார். பத்ரகிரி என்ற அந்த அரசர் தனது தவறை உணர்ந்து மகானின் பாதங்களில் விழுந்ததோடு அல்லாமல் அரசு முடியை துறந்து வைராக்கியத்தையும் அடைந்துவிட்டார். காலக்கிரமத்தில் மகானாக மாறிவிட்ட பட்டினத்தடிகள் பல சேத்திரங்களை தரிசனம் செய்த பிறகு திருவிடைமருதூரை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் சோழ நாட்டுக்கு திரும்பினார்.
திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது தனது தாயாருக்கு உடல் நலம் குன்றிவிட்டதாக கனவு கண்டார். எனவே இந்த கனவை ஓர் தெய்வ கட்டளையாக கருதி தாயாரின் இருப்பிடத்தை அடைந்தார். தனையரின் வீக்ஷணத்தை பெற்றார். அன்னை சிறு நேரத்துக்குள் அன்னையின் ஜீவனும் பிரிந்தது. மகானை தரிசிக்க அந்த பிராந்தியத்தில் உள்ள மக்கள் அவ்விடம் குவிந்தனர். யாவரும் புடைசூழ உடல் மயானத்தை அடைந்தது. தன்னுடைய தாயின் உடலை பிரத்யேகமான வகையில் தகனம் செய்ய வேண்டுமென்றதை மனதை ஏற்றார் மகான். எனவே மகாலிங்க பெருமானை ஸ்தோத்திரம் செய்துவிட்டு வாழைப்பட்டைகளை ஜதையாக அடுக்கச் சொன்னார். தாயாரின் சடலத்தை ஜதியில் வைத்து மேலும் வாழைப்பட்டைகளினால் மூடி தீயை மூட்டாமலேயே அக்னியை அளித்தார். இந்த விதத்தில் தாயாரின் உடலை தகனம் செய்தார் மகான். பிறகு தனது சித்தத்தை தெளிய வைத்த மகாலிங்கத்தை அடைய வேண்டுமென்ற எண்ணத்தில் திருவிடைமருதூருக்கு எகினார். அனுதினமும் மகாலிங்கத்தை தரிசித்துவிட்டு கீழக்கோபுர வாயிலை அடைந்து அவ்விடத்திலேயே அமர்ந்து வரும் வழக்கத்தை ஏற்றார். திருவிடைமருதூரை அடைந்ததிலிருந்து தன்னை அண்டிவரும் பிக்ஷையை ஏற்பதான சங்கல்பத்தை மேற்கொண்டார். அரசு முடியை துறந்து பல ஸ்தலங்களை தரிசித்து வந்த பத்ரகிரியாரோ மகானின் இருப்பிடத்தை அறிந்து அவரை அடைந்து நமஸ்கரித்துவிட்டு மேலகோபுர வாயிலை தனது வாசஸ்தலமாக அமைத்து கொண்டார். ஆனால் உலகை துறந்த இவருக்கு தெய்வசாது ஓர் நாயின் மீது மட்டும் பாசம் ஏற்பட்டுவிட்டது. இந்த பாசம் சென்ற ஓர் ஜென்மத்திய ஓர் தொடர்பாகும். தான் அன்றாடம் எடுத்து வந்த பிக்ஷையில் ஓர் பங்கை நாய்க்கு சமர்ப்பித்து வந்தார். ஒரு நாள் ஓர் பிச்சைக்காரன் மகானை அணுகி பிச்சை கேட்டான். அதற்கு மகான் தான் ஒரு தரித்திரன் என்றும் எனவே மேல்கோபுர வாயிலில் அமர்ந்திருக்கும் சம்சாரியை அணுகி கேட்கும்படியும் சொல்லி அனுப்பினார். பிச்சைக்காரனும் மகான் சொன்ன அதே வார்த்தைகளை கூறி பத்ரகிரியாரிடம் பிச்சை கேட்டான். சம்சாரி என்ற பதத்தை செவிற்ற பத்ரகிரியார் உணர்ச்சி வசப்பட்டவராய் தனது கப்பரையினால் பிச்சை எடுக்கும் ஓடு அந்த நாயின் தலையில் ஓங்கி அடித்தார். நாய் மாண்டது. ஓர் தெய்வசாதுவினால் வளர்க்கப்பட்டு அவராலேயே மரணம் ஏற்பட்டதால் அந்த நாய் பத்ரகிரியாரின் ராஜகுடும்பத்திலேயே ஓர் பெண்ணாக பிறந்து பூர்வ ஜென்மத்திய சம்பவத்தையும் உணர்ந்து பத்ரகிரியாரை தரிசித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகள் கடந்தன. பகவானை விரைவில் அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் பட்டணத்தடிகளுக்கு தோன்றிவிட்டது. எனவே தனது நிர்யாண காலத்தையும் இடத்தையும் தெரிவிக்கும்படி மகாலிங்கத்தை வேண்டிக் கொண்டார். அன்றிரவு பகவான் கனவில் தோன்றி ஓர் பேய்க்கரும்பை நாணல் மகானிடம் அளித்து, இந்த பேய்க்கரும்புடன் வடக்கு திக்கில் இருக்கும் ஒவ்வொரு பிரதான கஷேத்திரத்தையும் அடைந்து செல்வாயாக. எந்த கஷேத்திரத்தில் இந்த கரும்பு திதிக்கின்றதோ அந்த இடத்தில் நீ மறைவாயாக என்று அருளினார். உடனே விழித்து கொண்ட மகான் தனது பக்கத்தில் பேய்க்கரும்பு இருப்பதைக் கண்டார். பொழுது விடிந்தது. மகாலிங்கத்தினிடம் உத்தரவு பெற்று பேய்க்கரும்புடன் புறப்பட்டார் மகான். ஒவ்வொரு கஷேத்திரத்தை அடைந்தவுடன் பேய்க்கரும்பை கிடத்து பார்க்கும் வண்ணமாகவே போய்கொண்டிருந்தார். கடைசியாக திருவொற்றியூரில் பேய்க்கரும்பு இனிப்பு கரும்பாக மாறியது. இனிப்பை ருசித்த மகான் பேரின்பத்தை ருசிப்பதைப் போலுள்ள ஓர் உணர்ச்சியை ஏற்றார். திருவொற்றியூர் பகவானிடம் உத்தரவு பெற்று கடற்கரையை அடைந்தார். அவ்விடம் காணப்பட்ட ஓர் வண்ணான் சாலை பயன்படுத்தி கொண்ட மகான் சிறுவர்களை கொண்டு அந்த சாலால் தன்னை மூடி திறக்கும்படியை வேடிக்கையாக கேட்டுக்கொண்டார். இதே விதமாக மேலும் இருமுறைகள் செய்யச் சொன்னார். ஆனால் 3ஆம் முறை திறந்தபோது மகான் அவ்விடம் காணாததைக் கண்டு சிறுவர்கள் திகைத்துப் போயினர். இந்த சிறுவர்களின் மூலமாகத்தான் மகான் மறைந்த விதத்தை தமிழ்நாடு தெரிந்து கொள்ள நேர்ந்தது. தெய்வசாதுவின் நிலையில் இருந்த சமயத்தில் பாடப்பெற்ற பட்டினத்தாரின் பாடல்கள் ஆத்மீகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு மிக்க உதவியளிக்கக்கூடியவையாகும். பொதுவாக மகான்கள் பரந்த கீர்த்தியை அடைவதில்லை, அடைய வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் பூவுலகில் கீர்த்தியை பெற்றாகிவிட்டதா என்று மேலுலகில் எவரையும் கேட்பதில்லை. சென்ற காலத்திய சில உத்தமர்களும் பிரபுக்களும் ஓரளவு கீர்த்தியை அடைந்து வந்ததைப் போலல்லாமல் இக்காலத்தில் தெய்வீக வேஷதாரிகளும் சில அரசியல் பாபிகளும் பன்மடங்கு பரந்த கீர்த்தியை கைப்பற்றி வருகிறார்கள். எனவே கீர்த்தியை மட்டும் பொறுத்து ஒருவருடைய யோக்கியதையோ அல்லது மகத்துவத்தையோ எடை போடுவது மடத்தனமாகும். பிழையின் வினை. பெற்றோர்களின் அனுமதியின் பேரில் அவர்களுடைய பாலனை அந்நாட்டு அரசன் தனது அரண்மனையில் ராஜகுமாரனைப் போல் வளர்த்து வந்தான். உபநயனம் முடிந்த சில ஆண்டுகளுக்கு பின்பு பெற்றோர்கள் சுந்தரனுக்கு திருமணத்தையும் முடிக்க ஆரம்பித்தனர். சுந்தரன் மணப்பலகையில் அமர்ந்த அதே சமயத்தில் பித்தன் என்ற ஓர் வயோதிக வேதியர் அவ்விடம் தோன்றி, எனக்கும் உனக்கும் ஓர் வழக்கு இருக்கிறது. உங்கள் வம்சம் எனக்கு அடிமையாக இருப்பதாக ஒப்புக்கொண்டு ஓர் ஒப்பந்த ஓலையை உனது பாட்டன் எழுதி கொடுத்திருக்கிறான். எனவே இந்த விவாகத்துக்கு தடை விதிக்கிறேன் என்று ஆக்ரோஷத்துடன் கூறினார். இதை திகைப்புடன் கேட்ட வாலிபன் அவருடைய ஊரை விசாரித்துவிட்டு, அந்த ஓலை உண்மை என்பதை உங்கள் கிராமத்தினர் நிரூபித்து விட்டால் உங்களுக்கு அடிமையாகிறேன் என்று பதிலளிக்க யாவரும் திருவெண்ணைநல்லூருக்கு சென்றனர். இந்த ஓலையில் உள்ள பெயரில் வேறு ஏதாவது கையெழுத்துக்கள் இருக்கின்றனவா என்பதை தேடி பார்த்ததில் ஒரு சிலதுகள் காணப்படவே கிராமப்பிரியோர்கள் அவைகளில் உள்ள ஒற்றுமையை சோதித்து வழக்கில் இருக்கும் ஓலை உண்மை என்பதாக தீர்ப்பு கூறினர். எனினும் அவர்கள் இத்துடன் நின்று விடாமல், முதியவரே, ஓலையில் உங்களது ஊர் திருவெண்ணைநல்லூர் என்று கூறியிருக்கிறீர்களே, அப்படியானால் உங்களது இருப்பிடத்தை காட்டுங்கள் என்று வினவ,
முதியவர் யாவரையும் அழைத்துச் சென்று அந்த ஊர் கோவிலில் நுழைந்து மறைந்தார். மேலும் சுந்தரனின் பூர்வ வரலாற்றையும் தற்போது இவ்வுலகில் பிறக்க வைத்திருக்கும் காரணத்தையும் அவனுக்கு விளக்கி புனித யாத்திரையை மேற்கொள்ள அசரீரியின் மூலம் அருளினார். இதைச் செவியுற்று பரமானந்தம் ஏற்ற சுந்தரர் பித்தா பிறைசூடி என்ற பதிகத்தை முதலாக பாடலானார். பிறகு ஒவ்வொரு ஸ்தலமாக தரிசித்து கொண்டே திருவாரூரை நெருங்கிய பொழுது தியாகேசனால் ஆக்ஞிடப்பட்ட அர்ச்சகர்கள் அனைவரும் மகானை உபசரித்து கோவிலுக்குள் அழைத்துச் சென்றதுடன் அவ்வூரிலேயே தங்கியிருக்கவும் வேண்டிக் கொண்டனர். இளமையிலிருந்தே ராஜதோரணையில் காட்சியளித்து வந்த சுந்தரனிடத்தில் மன்மதனும் குபேரனும் குடிகொண்டிருந்தனர். அனுதினமும் கோவிலுக்குச் சென்று தரிசித்து வந்த சுந்தரரை ஒரு நாள் பறவையார் என்ற ஓர் மங்கை சந்திக்க நேரிடவே இருவரும் பரஸ்பரம் மனதை பறிகொடுத்தனர். சுந்தரரின் விண்ணப்பத்தை ஏற்ற தியாகேசனும் இருவர்களுடைய நட்புக்கும் வகை வகுத்தருளினார். இந்த சமயத்திலிருந்து திருவாரூரை தனது மையஸ்தானமாக அமைத்து கொண்டு ஏனைய கஷேத்திரங்களுக்கும் சென்று பதிகங்களை பாடி வரும் வண்ணமாக இருந்து வந்தார். பொதுவாக இவர் தனக்கு தேவையுள்ளவைகளை பகவானிடம் சுவாதீனமாக கேட்டு சாதித்துக் கொள்வதுண்டு. ஒரு சமயம் இவருடைய கோரிக்கைக்கு இணங்க நெல்மழை பொழிந்தது. ஒரு க்ஷேத்திரத்தில் தனக்கு படுக்கையாக அமைத்து கொண்ட செங்கல்கள் தங்கமாக மாறின. ஒரு சமயம் விருத்தாஜலத்தில் குடிகொண்டிருக்கும் எம்பெருமானிடமிருந்து 12,000 பொற்காசுகளை கேட்டு வாங்கினார். மேலும் அவைகளை மணிமுக்தா நதியில் இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் தோன்ற பகவானின் மூலம் வகை செய்து கொண்டார். சில சமயங்களில் குறையுற்றவர்களுக்கும் துயரமுற்றவர்களுக்கும் தெய்வங்களிடம் பதிகங்களை பாடி நிவர்த்திகளை அளித்தும் இருக்கிறார். ஒரு சமயம் திருவாரூரிலிருந்து புறப்பட்ட சுந்தரர் ஒவ்வொரு ஸ்தலமாக பதிகங்களை பாடியவாறு திருவொற்றியூரை அடைந்தார். அவ்வூரில் சங்கிலியார் என்ற ஓர் பக்தை தனது வாழ்க்கையை பகவானுக்கே அர்ப்பணித்து வந்தார். ஒரு நாள் தற்செயலாக இவளை சுந்தரர் கோவிலில் காண நேரவே இவர் மதிமயங்கியதுடன் அவளை அடைய பகவானிடம் முறையிட்டும் கொண்டார். பகவானும் சங்கிலியாரின் கனவில் தோன்றி சுந்தரனின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க ஆக்ஞிட்டார். ஆனால் சுந்தரனின் வரலாறுகள் அனைவற்றையும் மறைந்து வைத்திருந்த சங்கிலியாரோ ஆயுள் வரியில் தன்னை விட்டு அகலாமல் இருக்க தங்களுடைய சந்நிதியில் அவர் சபதம் செய்து கொடுத்தால் உடன்படுவதாக தெரிவித்து கொண்டாள். இந்த நிபந்தனையை பகவான் சுந்தரனிடம் தெரிவிக்கவே அப்படியானால் சபதத்தின் போது மகிழ்மரத்தடியில் தங்கியிருக்க சுந்தரர் பகவானை கேட்டுக்கொண்டார். இதற்கு ஒப்புக்கொண்ட பகவான் தான் சபதத்தின் சமயத்தில் மரத்தடியில் இருக்கப் போவதாகவும் எனவே மகிழ்மரத்தடியில் சபதம் செய்தாலே போதுமானது என்றும் சுந்தரனிடத்தும் கூடி விடும்படியாக சங்கிலியாருக்கு யோசனை கூறினார். சங்கிலியாரின் கோரிக்கையை மறுக்க முடியாமல் தவித்த சுந்தரரோ வேறு வழியில்லாமல் மகிழமரத்தடியிலேயே சபதத்தை கொடுத்தார். இவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடவே இருவரும் திருவொற்றியூரிலேயே மகிழ்ந்து வாழ்ந்து வந்தனர். சில மாதங்கள் பல கடந்தன. சுந்தரரின் நினைவு திருவாரூருக்கு திரும்பிற்று. தியாகேசன் சந்நிதியில் பறவையார் நடனமாடுவதையும் அவளுடன் இன்பத்துடன் ஏங்கி வந்ததையும் அவளை பிரிந்து காலம் கடந்து விட்டதையும் நினைத்து உருக ஆரம்பித்தார். இத்தகைய நினைவு வலுவடையவே ஒரு நாள் சங்கிலியாருக்கு தெரியாமல் ஊரை விட்டு புறப்பட்டு விட்டார். புறப்பட்டு ஒரு சில மைல்கள் போவதற்குள்ளாகவே கண்களின் பார்வை மறைந்து விட்டது. தட்டு தடுமாறிக்கொண்டே வடமுல்லை வாயிலை அடைந்து தனது நிலைமையை நிவர்த்திக்க பிரார்த்தித்தார். மாசில்லா மணீஸ்வரரோ அவ்வளவு சீக்கிரத்தில் தண்டனையிலிருந்து விடுவிக்க தயாராயில்லை. எனவே அடுத்தடுத்த ஸ்தலங்களில் கோரிக்கையை விடுத்தவாறு திருவெண்பாகத்தை அடைந்தார். அவ்விடத்தில் பகவான் ஓர் ஊன்றுகோலை அளித்தாரே தவிர கோரிக்கைக்கு இசையவில்லை. பிறகு காஞ்சிபுரத்தை அடைந்த பொழுது ஏகாம்பரர் ஓர் கண்ணுக்கு மட்டும் பார்வையை அளித்தார். ஆனாலும் உடலை பாதிக்கக்கூடிய வெப்பு நோயை விடுத்தார். இந்த நோயை அகற்ற கோரிக்கைகளை விடுவித்து கொண்டே வந்தும் சோழ நாட்டை அடையும் வரை பகவான் நிவர்த்திக்கவில்லை. கடைசியாக திருவாவடுதுறையில் பதிகம் கோரிய பொழுது பகவான் அவரை திருத்துருத்திக்கு வந்து தரிசிக்கும்படி கட்டளையிட்டார். எனவே திருத்துருத்தியை அடைந்து தரிசித்த சுந்தரர் வெப்பு நோயிலிருந்து நீங்க பெற்றார். முடிவாக திருவாரூரை அடைந்ததும் மற்றொரு கண்ணையும் தந்தருளினார் தியாகேசன். சுந்தரருக்கு நேர்ந்த ஏனைய சம்பவங்களையும் அவ்வப்போது அறிந்து வந்த பறவையாரோ அவரை வீட்டினுள் அனுமதிக்க மறுத்துவிட்டாள். எனவே மனம் கலங்கி போன சுந்தரர் பகவானிடம் முறையிட்டு வேண்டிக் கொண்டதின் பலனாக தியாகேசன் அன்றைய நள்ளிரவிலேயே தனது பரிவாரங்களுடன் பறவையாரின் வீட்டுக்கு நேரடியாகச் சென்று தனது தோழனான சுந்தரனை ஏற்றுக்கொள்ள ஆஞ்ஞையிட்டார். தன்னை மன்னித்துருள பகவானை வேண்டிக் கொண்ட பறவையார் மறுநாள் காலையில் மிக்க கோலாகலத்துடன் சுந்தரரை வரவேற்றார். கடைசியாக வெண்யானையின் மீது அமர்ந்து சுந்தரர் பரமேஸ்வரனை அடைந்தார். பறவையாரும் சங்கிலியாரும் பார்வதி தேவியை அடைந்தனர். நான் பல இடங்களில் விளக்கியிருப்பதைப் போல சுந்தரர் உலக பாசங்களை துறந்து தெய்வ பாசத்தை மட்டும் ஏற்ற ஓர் மகான் அல்லர். எனினும் ஆதிசங்கரைப் போல தெய்வ மதத்திற்கு புத்துயிரளிக்க வந்த அவதார மகானைப் போல அல்லாவிட்டாலும் கைலையிலிருந்து அவதரித்தவர் ஆதலால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஓர் அவதார மகானே ஆவார். இவரை உபாசித்து வந்த பல அடியார்கள் தெய்வசாதுவின் நிலைக்கு உயர்ந்தனர். தன்னுடைய பிம்பத்திற்கு கண்ணாடியில் தோன்றும் உருவம் உயிரை அளித்த பரமேஸ்வரன் அந்த பிம்ப புருஷரை நந்தவனப்பணியை ஏற்க அமர்த்தி கொண்டார். அவரே
ஆளாள சுந்தரமாவார். ஒரு சமயம் பார்வதி தேவியின் இரு பாங்கிமார்களும் நந்தவனத்தில் புஷ்பம் கொய்து கொண்டிருக்கையில் சுந்தரரின் சௌந்தரியத்தில் மனதை பறிகொடுக்கவே சுந்தரரும் அவர்களுடைய லாவண்யத்தில் மயங்கி போனார். கைலாச உலகத்தில் இத்தகைய உணர்ச்சி பிழை யாருக்கும் நேரக்கூடாது என்பது ஓர் நியதியாகும். எனவே பார்வதி பரமேஸ்வரருக்கு பணிபுரியும் அத்தகைய நிலையில் இருந்த அந்த மூவரும் உலகில் பிறவியை ஏற்கக்கூடிய ஓர் வினையை ஏற்றார்கள். சுந்தரர் சம்பந்தப்பட்ட வரையில் அவர் பரமசிவனுக்கு இணையவராக கருதப்பட்டவராய் இருந்தும் வாக்கு தவறியதன் விளைவாக கண்களை எழுந்ததுடன் உடல் உபாதையுடன் வருந்தும் ஓர் வினையையும் ஏற்றார். சுந்தரன் எனது தோழன் என்றும் நானும் சுந்தரனும் வேறல்ல என்றும் பரமேஸ்வரன் கூறியிருப்பதிலிருந்து சுந்தரரும் ஓர் தெய்வமே ஆவர் நிற்க சுந்தரருக்கு நேர்ந்த இத்தகைய பிழையின் வினையை நிவனிக்கும் பொழுது தெய்வங்கள் கூட விதியிலிருந்து தப்பிவிட முடியாது என்ற அப்பல்லோ பகவானின் வாக்கியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ராஜ்யத்தை எழுந்த கிரீசஸ் என்ற மன்னனுக்கு அப்பல்லோ பகவான் கூறிய சமாதான விளக்கத்தில் தட் டு அவாய்ட் த டிட்டர்மினேஷன் ஆஃப் டெஸ்டினி இஸ் இம்பாசிபிள் ஈவன் ஃபார் எ டிவினிட்டி என்ற வாக்கியம் எடுத்தடுப்பிலேயே அமைந்திருக்கிறது. எனினும் ஆதிகாலத்திலிருந்தே உலகத்தில் நிகழும் சில தெய்வீக அற்புதங்களுக்கு விதிவிலக்கம் உண்டு. அவைகள் தெய்வங்களுடைய இஷ்டங்களை பொறுத்தவைகளாகும். தவிர துறவிகள் எவர்களுடைய விதியையும் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர்களாவர் என்பதை நினைவுக்கு திருப்பிக் கொள்ள வேண்டும். ஊழ்வினை பகவானை தெய்வங்களை தயாநிதி என்றும் கருணாமூர்த்தி என்றும் ஆபத்பாந்தவன் என்றும் தொன்றுதொட்ட காலத்திலிருந்து போற்றி வருகிறார்கள். ஆனால் நடைமுறையிலோ நாம் பலவிதமான கஷ்டங்களுக்கு இலக்காகிக் கொண்டே வருகிறோமே தவிர தெய்வங்களை எவ்வளவு பிரார்த்தித்தாலும் உடனடியாக நிவர்த்தி ஏற்பட்டு விடுவதில்லை. சில சமயங்களில் ஆபத்துக்களும் நம்மை பற்றி விடுகின்றன. எவர்களிடத்தில் நாம் எல்லையற்ற பாசத்தை வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய உயிர்களும் சில சமயங்களில் பறிக்கப்பட்டு விடுகின்றன. பக்தி போர்வையை காட்டிக்கொள்ளும் சிலரோ அல்லது ஆஸ்திகர்களாக காட்டிக்கொள்ளும் சிலரோ தங்களுக்கு நேரவிருந்த ஆபத்து துயரம் போன்றவைகளிலிருந்து தப்பிவிடும் பொழுது தங்களுக்கு நிவர்த்தியை அளித்து பகவான் காப்பாற்றி விட்டதாக கூறுவதையும் அதே பக்திமான்கள் ஆபத்துகளுக்கு இலக்காகிவிடும் காலங்களிலும் கன்றாவியான துயரங்களுக்கு இரையாகிவிடும் காலங்களிலும் மௌனம் சாதித்து விடுவதையும் நாம் பார்த்து வருகிறோம். ஓர் புலி நம்மை நோக்கி பாய்ந்து வரும் பொழுது நாம் பகவானை பக்தியுடன் பிரார்த்திப்பதாக வைத்து கொண்டாலும் நாம் புலியின் பசிக்கு இரையாக வேண்டியதை தவிர நம்மை காப்பாற்றும் பொறுப்பை தெய்வங்கள் ஏற்கப் போவதில்லை. நம்மை கட்டி போட்டுவிட்டு நம்முடைய உடைமைகளை திருடர்கள் கொண்டு போகும் பொழுது தெய்வங்கள் அவர்களை நையப்புடைத்து கண்களை குருடாக்கி நம்முடைய பொருள்களை மீட்டு கொடுப்பதும் இல்லை. எதிரிகள் தாக்க வரும் பொழுது விபத்துக்கள் நேரவிருக்கும் சமயங்களிலும் தெய்வங்களை பிரார்த்திக்கும் எண்ணற்றவர்கள் அங்கஹீனங்களுக்கோ படுகாயங்களுக்கோ துர்மரணங்களுக்கோ இலக்காகாமல் இருப்பதும் இல்லை. தெய்வத்தை பிரார்த்திக்கும் ஓர் நிரபராதி சிறைவாசத்தை அடையவும் நேரிட்டு விடுகிறது. குடும்பக் கோளாறுகளையும் கோர நோய்களையும் கொண்டவர்களுமான பலர் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து அபிஷேக மண்டபப்படிகளை நடத்தி வைத்தாலும் தெய்வங்கள் திரும்பி பார்ப்பதில்லை.